ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடலுக்கு சொந்த ஊரான மஷாத் நகரில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் உடலுக்கு சொந்த ஊரான மஷாத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை டிஜிட்டல் பிரிவு ஆசிரியர் இஸ்மாயில் வழங்க கேட்கலாம். இஸ்மாயில், நீங்க தொடரலாம். வணக்கம் காயத்ரி. ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமெனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு அவருடைய சொந்த ஊரான மஷாத் நகரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் உலகம் முழுவதிலும் இருந்து அவரது ஆதரவாளர்கள் சுமார் 1,50,00,000 பேர் கலந்து கொண்டிருப்பதாக ஈரானிய அரசு தெரிவித்திருக்கிறது. கமேனி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய இரண்டாவது மிகப்பெரிய தலைவர். அதாவது கடந்த 47 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானில் ஒரு மாணவர்கள் புரட்சி நடைபெற்று அங்கு நடைபெற்று கொண்டிருந்த மன்னராட்சி வீழ்த்தப்பட்டது. அதற்கு பிறகு கொமேனி என்பவர், இப்போது உயிரிழந்திருக்கக்கூடிய கமேனி அவர்களுடைய குருநாதர், அவர்தான் ஈரானினுடைய தலைவராக இருந்த அந்த புரட்சிக்கு தலைமையேற்று வழி நடத்தினார். அவருக்கு பிறகு ஈரானியர்களுக்கு தற்போது மிகப்பெரிய தலைவர் என்று சொன்னால் அது தற்போது மறைந்திருக்கக்கூடிய கமேனி அவர்கள். இவர் ஈரானினுடைய அரசியல் தலைவர் மட்டுமல்ல, சியா பிரிவு இஸ்லாமியர்களுடைய மத தலைவராகவும் அவர் இருக்கிறார். உலகம் முழுவதும் சுமார் 25 கோடிக்கும் அதிகமான சியா பிரிவு மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே ஈரானினுடைய உச்ச தலைவர் தான் மத தலைவராகவும், அவர் ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறார். அரசியல் தலைவராகவும் அவர் தான் இருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஈரானுக்கு ஏற்பட்ட அந்த போர் காரணமாக கடந்த பிப்ரவரி 28 காமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போர் தொடர்ந்து நடைபெற்று வந்ததன் காரணமாக அவரது உடல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அவரது உடலை கூட மிகுந்த கவனத்தோடு ஈரான் அரசு பாதுகாத்து வந்தது. அதாவது உடலில் ரசாயனம் செலுத்தாமல், எம்பாமிங் முறையில் உடலை பாதுகாத்து வைக்காமல் அதிநவீன உயர் தொழில்நுட்பங்களை வைத்து அவரது உடலை பாதுகாத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து சுமார் 130 நாட்களுக்கு பிறகு தற்போது அவரது உடல் அவரது சொந்த ஊரான மஷாத் நகரத்தில், அதே போல் அது ஒரு புனித தலமும் கூட, அங்கு அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இஸ்மாயில், சுமார் 40 ஆண்டு காலம் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி ஆட்சி புரிந்திருக்கிறார். அவருடைய மறைவு எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களுக்கு இழப்பா இருக்கும்? அதாவது எல்லா நாடுகளிலுமே குடியரசுத் தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல, உச்ச தலைவர் என்பது அந்த இராணுவத்தினுடைய நேரடி தலைவராகவும் அவர் இருக்கிறார். ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய எல்லைகளை அந்த நாட்டு இராணுவம் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். ஆனால் IRGC என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படை தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படை. தற்போது அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து அந்த படை தான் தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறார்கள். அந்த படையினுடைய நேரடி தலைவராக கமேனி அவர்கள் இருந்தார்கள். அந்த உச்ச தலைவராக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த IRGC படை என்பது இருக்கும். இந்த IRGC படை என்பது தற்போது உலகத்தினுடைய வல்லரசு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து அவர்கள் பல மாதங்களாக சண்டையிட்டும் கூட அவர்கள் சரணடையாமல் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் அந்த படை என்பது அந்த நாட்டில் வலிமையான ஒரு படையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிராந்தியத்திலேயே அரபு பாரசீக அந்த பிராந்தியத்திலேயே ஒரு வலிமை மிக்க படையாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈரானினுடைய மிகப்பெரிய பலமாக அந்த படை இருக்குது. அதனுடைய தலைவராக கமேனி இருந்தார். அவருடைய மறைவு என்பது ஈரானியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அது பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக தான் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டதை பார்க்க முடிகின்றது. ஈரான் மற்றும் ஈராக்கில் உள்ள பல நகரங்களுக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்ட போது பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். கமேனி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈரானில் இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடன் சண்டையிட்டு தொடர்ந்து அவர்கள் போரிட்டு வருகிறார்கள், சரணடையாமல் சண்டையிடுகிறார்கள். அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய ஏவுகணை தொழில்நுட்பம் தான். இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தினுடைய ஒரு முக்கிய காரண கர்த்தாவாக கமேனி இருந்தார். ஏன்னா 1979 அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு குறுகிய காலம்தான் அந்த கொமேனி என்பவர் இருந்தார். அதற்கு பிறகு கமேனி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக அந்த நாட்டினுடைய தலைவராக அந்த ஈரானை ஸ்ட்ரக்சர் பண்ணது அப்படின்னா அது கமேனி தான். ஈரான் இன்றைக்கு ஏவுகணை தொழில்நுட்பம், அதே போல்
மேற்கத்திய நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தொலைக்கக்கூடிய அளவிற்கு அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு கமேனி அவர்களுடைய அந்த நிர்வாகம் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அங்கு வந்து தேர்தல்கள் நடைபெறும், அதிபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த அதிபர்களை கூட நியமனம் செய்யும் அல்லது நீக்கும் அதிகாரம் அந்த உச்ச தலைவருக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வளவு ஒரு அதாவது அந்த நாட்டினுடைய தந்தை என்றது நாம் வந்து எளிமையாக சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒருவர். அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஈரானில் ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்போது கூட அந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள், இறுதிச் சடங்கிற்கு வந்திருப்பவர்கள் கூட அமெரிக்காவிற்கு அழிவு உண்டாகட்டும் என்பதாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய மறைவு என்பது அங்க ஈரானில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதிச் சடங்குல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவிற்கு அழிவு உண்டாகட்டும் அப்படின்னு முழங்குறதா நீங்க சொன்னீங்க. இந்த நிலையில அமெரிக்கா தரப்புல இருந்து ஏதேனும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது நேற்றைய தினம் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார். ஈரானுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படுகின்றது, மீண்டும் போர் தொடங்குகின்றது என்று அறிவித்தார். ஜூலை 10ஆம் தேதி கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. இந்த சூழலில் ஜூலை 9ஆம் தேதி திடீர் போர் நிறுத்தத்தை முடித்து கொண்ட அமெரிக்க அதிபர் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சுமார் கடந்த ஒரே 24 மணி நேரத்தில் மட்டும் ஈரானினுடைய 90 இலக்குகள் மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. சுமார் 15 பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வருபவர்கள் கூட தொடர்ந்து பேருந்து சேவை நிறுத்தம், ரயில் சேவை நிறுத்தம் உள்ளிட்ட காரணங்களால் அந்த இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஈரானினுடைய ஹோர்முஸ் நீரிணை பகுதி, அந்த பகுதியை குறிவைத்து அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதே போல் இந்த மஷாத் அந்த மாகாணத்திலும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். ஆனால் வந்து அந்த இறுதிச் சடங்கில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுகின்றது. அந்த இறுதிச் சடங்கில் உயர்ந்த ஈரானினுடைய உச்சகட்ட தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள், குறிப்பாக கமேனியினுடைய மகன், இப்போது அவர்தான் உச்ச தலைவராக இருக்கிறார். அவர் வந்து இதுவரைக்கும் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. காரணம், பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் கலந்து கொள்ளவில்லை. எனவே பொதுமக்கள் தான் இந்த இறுதிச் சடங்கில் அதிகமாக கலந்து கொண்டு வருகிறார்கள். எனவே அதன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் பார்க்கப்படுகின்றது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரில் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.